குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை தொடர்ந்து நம்ம தரிசிக்கிறோம். இந்த பாரத தேசம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரணமான கிராமத்தில் கூட ஒரு மகான் அவதாரம் செய்திருக்கிறார் அல்லது சமாதி கொண்டிருக்கிறார். அப்படின்னா பாருங்கள், இந்த தேசத்தில் எத்தனை லட்சக்கணக்கான மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அருள் புரிந்திருக்கிறார்கள். இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையானது ஒரு நல்ல பாதையில் போகணுங்கிறதுக்காக தங்களை கரைத்து கொண்டு நமக்காக உழைச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். அதாவது கடவுளை நம்மெல்லாம் நேரில் பார்த்ததில்லை, மனுஷங்களான நம்மெல்லாம் நேரில் பார்க்கறதில்ல. யார் தரிசனம் பண்ணுறாங்க? மகான்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கிறது. என்ன காரணத்தினால மகான்களுக்கு கிடைக்கிறது? அவர்கள் அனைத்தையும் துறக்கிறார்கள், முற்றும் துறந்தவர்கள் ஆகிறார்கள். ஆசை கிடையாது, பற்று கிடையாது, எந்த பிடிப்பும் கிடையாது. அதுபோல் நம்மால் வாழ முடியறதா? மனிதர்களால் வாழ முடியறதா? அதனால தான் நமக்கும் அந்த ஒரு சந்தர்ப்பம் அமையணும், நமக்கும் ஆசைகள் போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். இத்தனை மகான்களை பற்றி நம்ம தெரிஞ்ச பிறகாவது ஒரு காலகட்டத்தில் நம்மளோட மனசு நல்ல பாதையில் பயணிக்காத நம்மளாம் யோசிக்கிறோம் இல்லையா? அதான் உண்மை. ஆனால் வரும், ஒரு காலகட்டத்தில் வரும். எதுவுமே வாழ்க்கையில் இது உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு எதுவுமே கிடையாது. அது கிடைக்கணும்னு இருந்தால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் துளசிதாசர். ரொம்ப முக்கியமான மகான். ராமசரித மானஸ், ராமபிரானுடைய பராக்கிரமங்களை சொல்லக்கூடியது வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், எத்தனையோ ராமாயணம் சொல்கிறோம். அதில் துளசிதாசர் எழுதுறது ராமசரித மானஸ். அதாவது ஒரு அற்புதமான நடையில் அந்த ராமனை பற்றி பலருக்கும் போகணுங்கிறதுக்காக துளசிதாசர் படைச்சு கொடுத்துருக்கேன். இப்போ 2011ஆம் ஆண்டு, இப்போ 2026, 2011ஆம் ஆண்டு துளசிதாசருடைய 500வது ஆண்டு. அவர் அவதாரம் பண்ணி 500 வருஷம் ஆகுது. இப்போ எத்தனை காலத்துக்கு முந்தி வாழ்ந்தவர் பாருங்க. காசி இருக்குது பார்த்தீங்களா, கங்கைக்கு ஒரு ஓரம் தான் அவர் பிறந்ததெல்லாம். அங்கே இருக்கிற ஒரு கட்டம், அதாவது நீராடுகிற கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, காசியில் பார்த்தீங்கன்னா கங்கையில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் பேர் உண்டு. அதில் ஒரு கட்டத்துக்கு துளசி கட்டம்னே பேர் உண்டு. துளசிதாசர் பேரில் இருக்கக்கூடிய ஒரு படித்துறை. இவர் பேரில் ஒரு கோவிலே இருக்கு. இவர் பேர்லேயே ஒரு பிரமாதமான கோவில் காசியில் இருக்குது. அந்த கோவில் பார்த்தீங்கன்னா அத்தனை பிரம்மாண்டமாக இருக்கும். இவருடைய ராமசரித மானஸ் ஃபுல்லாக அங்கே எழுதியிருப்பாங்க. ஃபுல்லாக கல்வெட்டில் பொறிச்சிருப்பாங்க. ராமனுக்கு விக்கிரகம், மேல் மாடத்தில் பார்த்தீங்கன்னா துளசிதாசருடைய விக்கிரகம் எல்லாமே உண்டு. ராமபிரானை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணியிருக்கார். அனுமனை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணியிருக்கார். யார்? துளசிதாசர். இந்த துளசிதாசர் தினமும் என்ன பண்ணுவார்? ராமபிரானுடைய தரிசனம் வேண்டி என்னைக்கான ஒரு நாள் ராமனை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில், ஒரு எண்ணத்தில் தினமும் காலங்காலத்தால் கங்கையில் நீராடுவர். தனது அனுஷ்டானங்களை முடிப்பர். அங்கிருந்து ஜலம் கொண்டு வருவர். ஒரு சொம்பில் ஜலம் கொண்டு வருவர் தனது பூஜைக்கு. அந்த சொம்பு ஜலத்தில் கொஞ்சம் ஜலத்தை அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு விடுவர். ஒரு மரத்துக்கு தண்ணி விடுவர். நல்ல கவனிங்க. நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் நமக்கு வரணும். ரொம்ப முக்கியம் அது. ஒரு செடிக்கு தண்ணி விடுறது அப்படிங்கிறது நம்ம என்றைக்கானு பண்ணியிருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். செடியெல்லாம் பார்க்குறோம், பச்சை பசேல்னு இருக்கிறத ரசிக்கிறோம். அந்த செடி வளரணும் அப்படின்னா சூரியனோட வெளிச்சம் வேணும், காற்று வேணும், தண்ணி வேணும். ஏதான ஒரு செடிக்கு நம்ம தண்ணி விட்டுருக்கோமா? புண்ணியத்தை நம்ம எந்த வகையில் தேடி இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. இவர் என்ன பண்ணுவார்? துளசிதாசர் தினமும் ஜலம் விடுவாராம். ஒரு மரத்துக்கு விடுவார், ஒரு மரத்துக்கு ஜலம் விடுவார். இது பலகால மணினர். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக பண்ணுறாராம்.
மரத்துக்கு ஜலம் விடுவார், கொஞ்சம் ஜலம் விடுவார். எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் ஒரு பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. நமக்கு ஒரு நல்ல காரியம் நம்ம செய்கிறோன்னா அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு. அதனால தான் நம்ம நல்லது செஞ்சாலும் நமக்கு பலன் உடனே கிடைக்கலைன்னா கூட நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. கிடைக்கும், ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். நாம் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். இந்த ஜலம் விடுறாருல ஒரு மரத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, 12 வருஷத்துக்கு மேலே விட்டார்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதற்கான பலன் ஒரு நாளைக்கு கிடைச்சது. யாருக்கு? துளசிதாசருக்கு. இவர் தவம் இருக்கார், மரத்துக்கு பக்கத்தில் தவம் இருப்பார், ஜலம் விட்டுட்டு தவம் இருப்பார். தவம் இருக்கிற பொழுது அந்த மரத்திலிருந்து ஒரு பூதம் தோன்றுகிறது. ஒரு பூதம் இவருக்கு பின்னாடி நிற்கிறது, கைகளை கட்டிட்டு நிற்கிறது. இவர் கண் விழிச்சு பார்க்கிறார். என்னடா அது, ராமபிரானது தரிசனம் பண்ணி நம்ம தவம் இருக்கோம், நமக்கு பின்னாடி ஒரு பூதம் நிற்கிறதே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கிறார். இந்த பூதத்திட்ட கேட்குற, யார் நீ அப்படின்னு கேட்கிறார். இந்த பூதம் சொல்கிறது, நான் இந்த மரத்தடியில் தான் இருக்கேன், இந்த மரத்தடியில் தான் இருக்கேன். நான் பலகாலம் தாகத்தினால எத்தனையோ ஏரிகளுக்கு போய் தண்ணீர் குடிச்சிருக்கேன், எத்தனையோ குளங்களுக்கு போய் தண்ணி குடிச்சிருக்கேன், எத்தனையோ நீர்நிலைகள்லாம் போய் தண்ணி குடிச்சிருக்கேன். ஆனால் என்னோட தாகம் அடங்கவே இல்லை, என்னோட தாகம் அடங்கவே இல்லை. என்னோட தாகம் எப்படி அடங்கிடுச்சு அப்படின்னா, நீங்கள் தினமும் அந்த கங்கையிலேருந்து கொண்டு வந்த ஜலத்தை விடுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் நீங்கள் விடுற ஜலத்தை குடித்ததுனால தான் என்னுடைய தாகம் அடங்கிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். யார்? பூதம் சொல்கிறது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்களுக்கு நான் ஏதானும் செய்யணும்னா செய்கிறேன் அப்படிங்கிறது. ஒரு பூதத்தை வச்சு நம்ம என்ன செய்ய சொல்ல முடியும்? துளசிதாசர் யோசிக்கிறார். பூதமே, உன்னால் எனக்கு எதுவும் ஆக வேண்டியதில்லை, நீ போய் உன் வேலையை பார். நான் ராமனை வேண்டி தவம் இருக்கேன், ராமபிரான தரிசனம் பண்ணணும்னு காத்திருக்கேன், நீ வந்து எனக்கு இடைஞ்சல் கொடுக்குறாயே அப்படின்னு பூதத்தை பார்த்து கேட்கிறார். இந்த பூதம் சொல்கிறது, உங்களுக்கு என்ன உதவினாலும் கேளுங்க, என்னால் செய்ய முடியும், நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இந்த பூதத்திட்டே கேட்டா என்ன, நான் ராமனை தரிசனம் பண்ணணும், ராமனோட தரிசனம் எனக்கு கிடைக்கணும், அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னன்னு தோணி துளசிதாசர் அந்த பூதத்துக்கிட்ட சொல்கிறார். பூதமே, நான் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, நான் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு ராமபிரான தரிசனம் பண்ணணும், நீ ஏற்பாடு பண்ணு, உன்னால் முடியும் இல்லையா, நீ பண்ணு அப்படிங்கிற. இந்த பூதம் சொல்கிறது, ராமபிரான தரிசனம் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனாலும் அதற்கான ஒரு உபாயத்தை சொல்கிறேன். இந்த வழியில் போனால் ராமபிரானை நீ தரிசனம் பண்ணலாம், நான் சொல்கிற வழியில் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? ராமபிரானை தரிசனம் பண்ணுறதுக்காக நான் என்ன வேணாலும் கஷ்டப்படுவேன், எப்படி வேணாலும் செய்யலாம், நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, ராமபிரானை தரிசனம் பண்ணணும். துளசிதாசர் கேட்கிறார். இந்த பூதம் சொல்கிறது, இந்த காசி மாநகரத்தில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தினமும் உபன்யாசம் நடக்கிறது. ராமனுடைய கதையை ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார், ராமனுடைய கதையை சொல்லிட்டு இருக்கார். நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா தினமும் ஆஞ்சநேயர் கதை கேட்க வராருங்க. ஆஞ்சநேயர் ராமபிரானுடைய கதையை கேட்கறதுக்காக அந்த இடத்துக்கு தினமும் வரார். அந்த ஆஞ்சநேயரை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு ராமபிரானை தரிசனம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்னு பூதம் சொல்கிறது. துளசிதாசர் கேட்கிறார், பூதமே, நீ சொல்கிறது எப்படி நம்ப முடியும்? ஆஞ்சநேயர் கதையை கேட்க வரார்னு சொல்கிற, ஆஞ்சநேயர் என்ன ஆஞ்சநேயராக வருவார், ஒரு வானரமாக வருவாரா? ஒரு வானரமாக வந்தால் நான் அவற்றை எப்படி கேட்க முடியும், எப்படி பேச முடியும்? நீ சொல்கிறது எப்படி நான் செய்ய முடியும்னு கேட்கிறேன். நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ராமாயண உபன்யாசம்
எந்த ஒரு இடத்துல செய்யப்பட்டாலுமே சப்தாகம் நவாகம் எப்படி இருந்தாலுமே எத்தனை நாள் சொற்பொழிவு நடந்தாலுமே இந்த ராமாயண உபன்யாசம் பண்ணுறதுல ராமரோட படம் ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பலகை ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு பலகை வெறுமனை இருக்கும். இந்த பலகையில் யாரும் உட்கார மாட்டாங்க. இந்த பலகை அப்படியே பிளாங்காக இருக்கும். இந்த உபன்யாசம் முடிக்கிற வரைக்கும் 10 நாள் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த பலகையில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பதாக ஐதீகம். அந்த பலகையில் அமர்ந்து கொண்டு ராமனோட பிரபாவங்களை அவர் கேட்பதாக ஐதீகம். எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. இவர் என்ன சொல்றது, இந்த பூதம் என்ன சொல்றது, இந்த உபன்யாசத்தை கேட்கறதுக்கு அனுமன் தினமும் வருவர். எப்படி வருவார்னா அனுமனாக வரமாட்டார். ஒரு வயோதிகமான வேதியராக இந்த இடத்துக்கு வருவார். தலையில் குல்லா போட்டிருப்பார். அடையாளத்தை சொல்கிறது அனுமன் அங்கே எப்படி வருவாங்கிற அடையாளத்தை அந்த பூதம் சொல்கிறது. தலையில் குல்லா போட்டிருப்பார். அவருடைய ஆடைகள் அங்கங்கே கொஞ்சம் கிழிஞ்சு காணப்படும். முகத்தில் வயோதிகம் தென்படும். அவர் தான் அனுமன், அவர் தான் ஆஞ்சநேயர். தினமும் இங்கே கதை கேட்க வருவார். நீங்களும் அந்த இடத்துக்கு கதை கேட்க போயிட்டு இவரை அடையாளம் கண்டுபிடிச்சு அவரை பிடிச்சிங்க, யாரை, அனுமனை பிடிச்சிங்க அப்படின்னா எனக்கு எப்படியான ராமபிரானுடைய தரிசனத்தை நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும்னு பிடிச்சிங்கன்னா அவர் செஞ்சு கொடுப்பார். நீங்கள் அந்த இடத்துக்கு போய் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு பூதம் சொல்கிறது. சரி பூதமே அப்படிங்கிற பூதம் மறைஞ்சிடுறது. என்ன பண்ணுறார், அடுத்த நாள் அந்த கிராமத்துக்கு போகிறார். ராமாயண உபன்யாசம் சொல்கிறார் இல்லையா, அந்த கிராமத்துக்கு போகிறார். கரெக்டாக காத்துட்டு அங்கே தேடுறார். பூதம் சொன்ன அடையாளத்தோடு ஒருத்தர் உட்காந்து கதையை கேட்குறார். ஒரு வயோதிகர், தலையில் குல்லா, ஆடைகள் அங்கங்கே கிழிஞ்சிருக்கு, ஒரு கிழட்டுத்தன்மையோடு ஒருத்தர் காணப்படுகிறார். இவர் தான் ஆஞ்சநேயர்னு புரிஞ்சுட்டார் துளசிதாசன். மெல்ல என்ன பண்ணுறார், எல்லா உபன்யாசம் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட போயிட்டு, இந்த வயோதிகர்கிட்ட போயிட்டு அவரோட காலை பிடிச்சிக்கிறார். காலை பிடிச்சி அவர்கிட்ட சொல்கிறார், எனக்கு எப்படியான ராமபிரானது தரிசனத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். ராமபிரான தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக நான் தினமும் தியானம் இருக்கேன், தினமும் வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் தான் எப்படியானு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறார். இந்த வயோதிகர் இருக்கார் இல்லையா, இதை கேட்டுட்டு, இல்லை இல்லை என்னால் அப்படி முடியும், என் காலை விடுங்கோ, என் காலை விடுங்கோ அப்படின்னு வயோதிகர் சொல்கிறார். இவர் என்ன பண்ணுறார், விடலை. ஏன்னா பூதம் சொல்லிவிடுத்து, இவர் தான் ஆஞ்சநேயர், இவரை பிடிச்சா தான் உனக்கு தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டார். அதனால் இவரை விடக்கூடாதுன்னு பிடிச்சுட்டு இருக்கார். ஒரு இடத்துல எந்திரிக்கிறார். யார், வயோதிகர். கிளம்புறார், விறுவிறுன்னு கிளம்புறார். அவர் போகிற இடம்லாம் அவர் பிடிச்சிட்டே போகிறார். எனக்கு எப்படியான தரிசனம் பண்ணி கொடுங்கோ, நீங்கள் தான் இப்படியான தரிசனம் பெற்று தரணும்னு சொல்கிறார். ஒரு இடத்துல மறைஞ்சிட்டார். ஒரு இடத்துல அந்த முதியவர் மறைஞ்சிட்டார். அதாவது ஆஞ்சநேயர் மறைஞ்சிட்டார். அடுத்த நாள் உபன்யாசம் கேட்குறதுக்கு வர யார், துளசிதாசன். எப்படி இன்னைக்கு ஒருவர் அந்த வயோதிகரை பிடிச்சுடலாம், அந்த ஆஞ்சநேயரை இன்னைக்கு பிடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். என்ன பண்ணுறார், அன்னைக்கு முடிஞ்ச பிறகு அவர் பிடிக்கிறார். இல்லை இல்லை என்னாலாம் முடியாது, என்னை விடுங்க அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், என் வீட்டில் ஒரு பூதம் தான் சொல்லித்து, நீங்கள் தான் ஆஞ்சநேயர்னு சொல்லிடுது. எனக்கு உங்களால் தான் எனக்கு ராமபிரானுடைய தரிசனம் வாங்கி தர முடியும், நீங்கள் எப்படியான எனக்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியும் இந்த கிழவனாரை விட்டுவிடக்கூடாது, அதாவது ஆஞ்சநேயரை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு கையோட அவரோட இன்னொரு கையை சேர்த்து கட்டுறார். 2 கையும் சேர்த்து பிணைக்கிறார். யார், துளசிதாசரே கட்டுறார். ஒருவேளை நேற்று பேர் மறைஞ்சு போடுத்துன்னா இன்றைக்கி மறைஞ்சு போகக்கூடாது இல்லையா, அதுக்காக கையை சேர்த்து கட்டுறார். கட்டின உடனே என்ன தெரியுமா பண்ணுறார் ஆஞ்சநேயர், ஒரு வேகம் அந்த மாதிரி ஓட ஆரம்பிக்கிறார். இவர் கையும் சேர்த்து கட்டியிருக்கு இல்லையா துளசிதாசரும்,
அவரும் தட்டுத்தொடு மாதிரி ஓடி வருகிறார். ஆஞ்சநேயருடைய வேகம்ங்கிறது எப்பேற்பட்ட வேகம்! அந்த வேகத்துக்கு ஈக்குவலாக இவரும் ஓடுறார். யார்? துளசிதாசரும் ஓடுறார். 2 பேரும் தறிகட்டு ஓடுறாங்க. ஏதோ ஒரு தூரத்திற்கு போய், ஒரு தொலைவான இடத்துக்கு போய் ஆஞ்சநேயர் அப்படி நிற்கிறார். இவரை பார்த்தா, துளசிதாசர் பார்த்தா மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க அப்படி காணப்படுகிறார். முகம் முழுக்க வியர்வை ஆராய் காணப்படுகிறது. அப்போ நினைக்கிறாராம் யார்? அந்த கிழவேதியர் ஆஞ்சநேயர், உண்மையிலேயே ராமனுடைய தரிசனத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்கிற பக்தி இவரிடம் காணப்படுகிறது அப்படின்னு தீர்மானிக்கிறார் ஆஞ்சநேயர். சரி, ராமபிரான் உங்களுக்கு தரிசனம் தருவர், நான் ஏற்பாடு பண்ணுறேன் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். துளசிதாசருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அதான் ஆசை இருக்கு. ஒரு நாள் குடிலில் உட்காந்துருக்கார். குடிலில் உட்காந்துருக்கிறப்ப வானர படைகளோட யாரோ ஒரு ராஜா போயின்னு இருக்கார். வானர படைகளோட யாரோ ஒரு ராஜா போறார் போல இருக்குன்னு குடிலுக்குள்ளேயே இருந்திருக்கார். யார்? துளசிதாசர். கொஞ்ச நேரத்தில் அனுமன் இவர்கிட்ட வந்து, என்ன உங்களோட ஆசை நிறைவேறித்தா அப்படின்னு கேட்குறார். என்ன நிறைவேறித்தா? ராமன் இன்னும் நான் தரிசனம் பண்ணவே இல்லையே, அதுதானே என்னோட ஆசை. துளசிதாசர் சொல்கிறார், உங்களுக்காகத்தான் ராமன் இந்த பக்கமாக போனார், உங்கள் குடில் வழியாக போனார், வானர சேனைகளோடு போனாரே, நீங்கள் பார்க்கலையா, தரிசனம் பண்ணலையா அப்படின்னு கேட்கிறார். நான் யாரோ ஒரு ராஜா போகிறான்னு நினச்சிட்டேன், நான் பார்க்கவே இல்லைப்பா. ராமன் சீதையோடு வரணும், எனக்கு தரிசனம் கொடுக்கணும், அந்த தரிசனத்துக்கு நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன், நீதான்ப்பா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னுட்டு ராமபிரான் கிட்ட போய் திரும்ப சொல்கிறாராம். யார்? அனுமன் சொல்கிறார், இன்னொரு தடவை அவர் குடில் வழியாக நீங்கள் போகணும், சீதையோட, லட்சுமணனோட, பரத சத்ருக்கனோட நீங்கள் போகணும், அவருக்கு தரிசனம் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அவர் தலையில் கை வச்சு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். யார்? ஆஞ்சநேயர் சொல்கிறார். ராமபிரானோட கைப்பட்டு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனா அதெல்லாம் எத்தனை உயர்ந்த பக்தி அது. ஆஞ்சநேயர் சொல்கிறார். சரி, அப்படியே ஆகட்டும் சொல்லிவிட்டு ராமபிரான் என்ன பண்ணுறார்? அனுமன் சொன்னதற்கிணங்க இந்த வழியை திரும்ப வர, சீதையோட, லட்சுமணனோட, பரத சத்ருகனோட, ஆஞ்சநேயரோடையும் வராராம். வந்து இவரோட இடத்துக்கு வந்து துளசிதாசர் தரிசனம் பண்ணுறார். துளசிதாசர் மட்டுமல்ல, துளசிதாசருக்கு ராமபிரான் தரிசனம் கொடுக்க போகிறார்னு தெரிஞ்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் ராமனுடைய தரிசனமானது அன்றைய தினம் கிடைக்கிறது. எல்லாருக்கும் கிடைக்கிறது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யன பெய்யும் மழைன்னு சொல்லுவோம் குரலில். ஒரு நல்ல ஆசாமி ஒருத்தர் இருந்தால் போகிறோம், ஒரே ஒரு நல்ல ஆசாமி, அவரால் அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு நல்லது நடக்கும், ஒரு புண்ணியம் கிடைக்கும். இதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். அது இப்போ துளசிதாசர் பாருங்கள், எத்தனை ஒரு நல்ல ஆன்மா, ஒரு நல்ல பிறவி. அவரால் பாருங்கள் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ராமபிரானுடைய தரிசனமே கிடைக்கிறது. ராமபிரானை தரிசனம் பண்ணணுன்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி, துளசிதாசருடைய காலம் 500 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொன்னேன் 2011 இவருடைய 500வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இந்த காசி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய பேரில் ஒரு கோவில் இருக்குது, துளசி மானஸ் கோவில்னு ஒரு கோவிலே இருக்குது. அந்த கோவில் அத்தனை பிரம்மாண்டமான கோவில். ஆஞ்சநேயர் முதலாக இவருக்கு எந்த இடத்துல தரிசனம் கொடுத்தாரோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோவிலை கட்டியிருக்கார். யார்? துளசிதாசரே கட்டியிருக்கார். அற்புதமான கோவில் ஆஞ்சநேயருக்கு. இத்தனை சிறப்புகள் இருந்தும் இந்த ஆஞ்சநேயருடைய தரிசனம் அப்படிங்கிறது அவருக்கு அத்தனை ஆனந்தமாக கிடைக்கிறது. அவருக்கு மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த ஆஞ்சநேயர், ராமன்,
சீத்தை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகடன் எல்லாரோட தரிசனமும் கிடைக்கிறது. ராமருடைய குடும்பம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குடும்ப சமேதராக ஆசீர்வாதம் அத்தனை பேருக்கும் கிடைக்கிறது. துளசிதாசர் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாருங்க. இவரோட குடிலில் ராமருடைய பஜனை நிறைய நடக்கும். அதாவது ராமநாமத்தை தொடர்ந்து முழங்கிக் கொண்டே இருத்தல், ராமனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுதல், இதெல்லாம் இவருடைய குடிலில் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய பக்தர்கள் வருவாங்க. ஒரு நாளைக்கு நடக்கிறது, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டு எல்லா பக்தர்கள்லாம் கிளம்பிட்டாங்க. குடிலில் துளசிதாசர் இருக்கார், அவருடைய சீடர்கள் இருக்காங்க. இந்த குடிலுக்கு 2 பக்கம் கதவு உண்டு. வாசல் பக்கம், கொல்லை பக்கம் உண்டு. கதவு திறந்தே இருக்கு. வாசல் பக்க கதவு திறந்துருக்கு. ராத்திரி ஒரு 2 திருடர்கள் வராங்க. ஆசிரமத்தில் ஏதான விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும், சுவாமிக்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க, நிறைய ஆபரணங்கள் இருக்கும்னு திருடுறதுக்காக 2 திருடர்கள் வராங்க. ராத்திரியில் எல்லாம் எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் திருட்டாங்க. துளசிதாசர் தூங்கிட்டு இருக்கார், அவருடைய சீடர்களும் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு வாசல் பக்கம் போகிறாங்க. அங்கே 2 பேர் காவல் காக்குறாங்க. என்ன வச்சுருக்காங்க? வில்லு, அம்பு, தலையில் கிரீடம், கழுத்தில் மாலை. 2 பேர் உயரமாக இருக்கிறாங்க. பார்த்த உடனே பதறி போய் கொல்லை பக்கமாக ஓடலாம், அந்த பக்கமாக தப்பிச்சு ஓடலான்னு அங்கே போகிறாங்க. அங்கேயும் இதே போல் 2 பேர் இருக்கிறாங்க. வாசல் பக்கமும் ஓட முடியல, கொல்லை பக்கமும் ஓட முடியல. இந்த 2 பேரோட ஆச்சானுபாகுவான தோற்றத்தை பார்த்தா இவர்களை அடிச்சுட்டு போக முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, திருடர்களுக்கு நம்பிக்கை இல்லை. என்ன பண்ணுறாங்க? உள்ளே இருக்காங்க. சரி, காலையில் இவங்க போயிடுவாங்க, நம்ம அப்புறம் எடுத்துகிட்டு போனாலும் உள்ளேயே பதுங்கி இருக்காங்க. கடைசி வரைக்கும் போகலை. பொழுது விடுகிறது. துளசிதாசர் கண் விழிக்கிறார். இந்த 2 பேரை பார்க்கிறார். திருடனதை எடுத்து வச்சுருக்காங்க. என்னப்பா அது, யார் நீங்கள், என்னது அப்படின்னு விஷயத்தை சொல்கிறாங்களாம். நாங்கள் திருடுறதுக்காக வந்தோம், இதெல்லாம் திருடிட்டோம், இதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா வாசலில் இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் காவல் இருக்காங்க. அவங்க உருவத்தை பார்த்த உடனே பயந்து போய் எங்களால் ஓட முடியல, அதான் இங்கேயே தங்கிட்டோம். உண்மை சொல்கிறாங்க. இப்போ துளசிதாசர் தன்னோட சீடர்களை கூப்பிடுறார். தன்னோட சீடர்களெலாம் கூப்பிட்றார். ஏண்டா, நீங்கள் யாரும் வாசலை காவல் காத்தீங்களா? இந்த திருடங்க வெளியில் போகும்போது தடுத்தீங்களா? திருடங்க எதுக்கு திருடுறாங்க? அவங்களுக்கு தேவை இருக்குது, எடுத்துக்கிறாங்க. இங்கே இருக்கிறோட பொருட்கள் அத்தனையும் நம்மளோட பொருட்களா? கிடையாது, யார் யாரோ கொடுத்தது, நமக்கு எதுவும் சொந்தம் இல்லை. இதே சம்பவம் பகவான் ரமணனுடைய ஆசிரமத்தில் ஒரு தான் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய ஆசிரமத்தில் 2 திருடர்கள் வந்து திருடிட்டு போகிற போது பகவானே சொல்லுவார், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோப்பா, எதுவும் என்னதில்லை, யாரோ கொண்டு கொடுக்குறாங்க, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, பகவான் சொல்லுவாராம். அதே மாதிரி துளசிதாசர் அப்பயே சொல்லியிருக்கார். கேட்டோன்னே எல்லா சீடரும் சொல்கிறேன், நாங்கள் இல்லை சாமி, நாங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ கேட்கிறார் துளசிதாசர் இந்த திருடர்களை பார்த்து, இவங்களில் யாரானு காவல் இருந்தாங்களா? எல்லாரும் மூஞ்சியும் பார்க்குறாங்க. சாமி யாருமே இல்லை, இவங்க யாருமே இல்லை. அப்போ எப்படி இருந்தாங்க? அந்த தோற்றத்தை சொல்கிறாங்க திருடர்கள். உயரமாக வில்லு, அம்பு, கிரீடம், மாலை இதெல்லாம் சொன்ன உடனே துளசிதாசர் கண்களை மூடி தியானத்துக்கு போகிறார். ராமனும் லட்சுமணனும் தெரியுறாங்க. ஆஹா, நீங்கள் 2 பேரும் தரிசித்தது ராமனையும் லட்சுமணனையும். இந்த ஆசிரமத்தில் காவலாக இருந்தவர்கள் அவர்கள் 2 பேரும் தான் இருந்திருக்காங்க. நீங்கள் திருடின்னு போகிறத போக விடாமல் தடுத்தது அவர்கள் தான் சொல்லிட்டு ராமபிரான்கிட்ட கேட்பாராம் துளசிதாசர். ஏன்பா, அவன் இல்லாமல் தானப்பா வந்திருக்கான், அவன் எடுத்துகிட்டு போகும்போது அவனை எதுக்குப்பா மறிச்சிருக்க அப்படின்னு கேட்பாராம் துளசிதாசர். எந்த அளவுக்கு பாருங்க, பற்று என்பது கொஞ்சமும் இல்லாதவர்கள் துறவிகள், பற்ற துறந்தவர்கள், ஆசையை துறந்தவர்கள். அப்படி துறந்ததுனால தான் அவர்களால் ஒரு தெய்வ நிலையை அடைய முடிஞ்சது. இதே போல் பார்த்தீங்கன்னா அக்பர் சொன்ன பார்த்தீங்களா,
இவரோட அப்பா துளசிதாசருடைய அப்பா அக்பரோட அரசவையில் வேலை பார்த்தவர். அக்பருக்கு ஒரு தடவை ஆசை வந்தது. என்ன ஆசை? ராமபிரானை தரிசனம் பண்ணணும், நேருக்கு நேராக தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. அவர் என்ன பண்ணுவார்? துளசிதாசரை சொல்லி தன்னோட அரண்மனைக்கு வரவழைப்பார், அவரை தங்க வைப்பார். நீங்கள் எப்படியான எனக்கு ராமபிரானோட தரிசனத்தை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பார். அந்த அரசவையிலேருந்து பூஜையெல்லாம் பண்ணுவார். யார்? துளசிதாசர் பண்ணுவார். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வானரங்கள் வருமா. அந்த வானரங்கள் என்ன பண்ணும்? அரசவைக்குள்ளே நுழைஞ்சு எல்லாத்தையும் தலைகீழ மாற்றிடும். இங்கே இருக்கிற பொருளை போட்டு உடைக்கும், அங்கே இருக்கிற பொருளை தூக்கி அங்கே வைக்கும். அந்த அரண்மனையில் அப்படிப்பட்ட கலைபரங்களை நடத்திடும். ஐயோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விரட்டிடுவாங்க. எனக்கு இன்னும் ராமபிரானோட தரிசனமே கிடைக்கலையே அப்படின்னு அக்பர் கேட்கிற போது துளசிதாசர் ஜபத்துக்கு போய் சொல்லுவாராம், அத்தனை வானரங்கள் வந்தனவே எல்லாம் ராமனோட சொரூபம், நீ தரிசனம் பண்ணி விட்டுட்ட, வேணா சொல்லு, திரும்ப தியானம் பண்ணினா இன்னும் ஆயிரக்கணக்கான வானரங்கள் வரும் அப்படின்னு சொன்ன. சாமி போரு சாமி, இதுவே ராமனை தரிசனம் பண்ணாதான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அக்பர் சொன்னதாக ஒரு நிகழ்வு உண்டு. ராமருடைய தரிசனத்தை நேருக்கு நேராக பெற்று பலருக்கும் அந்த பேற்றை கொடுத்தவர் துளசிதாசர். அப்பேற்பட்ட மகானை நாம் வணங்கி அவரது குருவருளை பெறுவோம்.